ஓம் சாந்தி. முரளி 10/10/2025 பாப்தாதா மது. சாரம்சம் பாபா சொல்றாங்க, இனிய குழந்தைகளே, நீங்கள் ஒரே ஒரு தந்தையிடமிருந்து ஒரு வழிகாட்டலையே பெறுகின்றீர்கள். இது பிரிவினையற்ற வழிகாட்டல் என அழைக்கப்படுகிறது. இப்பிரிவினையற்ற வழிகாட்டலை பின்பற்றுவதனால் ரிசல்ட் என்ன? நீங்கள் தேவர்கள் ஆகின்றீர்கள். உங்க பிரிவினை இருக்கா? கோல்டன் ஏஜ்ல கேள்வி: இந்த புதிர் விளையாட்டில் எந்த பிரதான விடயத்தை மனிதர்கள் மறந்துவிட்டார்கள்? சொல்றாரு, புதிர் விளையாட்டு. பதில்: இப்புதிர் விளையாட்டுக்குள் சென்றதனால் அவர்கள் தங்கள் வீட்டுக்கு செல்வதற்கான பாதையை மறந்துவிட்டார்கள். தாங்கள் எப்பொழுது அல்லது எவ்வாறு வீடு திரும்பலாம் என்பதை அவர்கள் அறியார்கள். தந்தை எப்பொழுது உங்கள் அனைவரையும் திரும்பவும் தன்னுடன் அழைத்துச் செல்வதற்கு வந்துள்ளார். சத்தத்திற்கு அப்பால் உள்ள இனிய வீட்டிற்கு செல்வதே இப்பொழுது நீங்கள் செய்கின்ற முயற்சியாகும். பாடல்: ஓ இரவு பையனையே. என்ன பாடல்? அதுக்கப்புறம் என்ன வரும்? ஓ இரவு பையனையே, களைப்படையாதீர்கள், உங்கள் சந்தோஷ நாட்கள் வர இருக்கின்றன. ஓம் சாந்தி. நாடக திட்டத்திற்கேற்ப வேறு எவருமே இப்பாடலின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும். வெளியுள்ள மக்களால் இயற்றப்பட்ட பாடல்கள் சில உங்களுக்கு உதவக்கூடியன. நீங்கள் இப்பொழுது தேவர்கள் ஆகுவதை குழந்தையாக நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். லௌகிக்க கல்வியை கற்பவர்கள் தாங்கள் வைத்தியர்களாகவோ அல்லது சட்டத்தரணிகளாகவோ ஆகின்றார்கள் என்று கூறுவது போன்று நீங்கள் என்னாக போறீங்க? நீங்கள் புதிய உலகிற்கான தேவர்கள் ஆகுகின்றீர்கள் என்பது உங்கள் புத்தியில் உள்ளது. புத்தியில தான் வச்சுக்கணும், வெளியில போய் சொன்னா. நீங்கள் மாத்திரமே இந்த எண்ணங்களை கொண்டு இருக்கின்றீர்கள். சத்தியுகமாகிய புதிய உலகம், அதுக்கு வேற என்ன பேர் கொடுக்கலாம் சத்தியுகத்துக்கு? அப்புறம் சிவாலயம், அமரத்துவ பூமி என அழைக்கப்படுகின்றது. அமரத்துவ பூமினா அகாலமற்ற, அகால மரணமற்ற பூமி. தற்சமயம் சத்தியுகமோ அல்லது தேவர்கள் ராஜ்யமோ இல்லை. அது இங்கே இருக்க முடியாது. நீங்கள் சக்கரத்தை சுற்றி வந்து கலியுக இறுதியை அடைந்து விட்டதை அறிவீர்கள். சக்கரம் வேறு எவரது புத்தியிலும் பிரவேசிப்பது இல்லை. அவர்கள் சத்தியுகத்தின் கால எல்லையை 100,000கணக்கான வருடங்களை கூறுகின்றார்கள். சக்கரம் உண்மையில் ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கும் ஒரு முறை சுழல்கின்றது என்ற நம்பிக்கையை குழந்தையாக உங்களுக்கு இருக்கிறது. மனிதர்கள் அடுத்து என்ன நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு? மனிதர்கள் என்ன நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க? வேற என்ன சொல்லுவாரு? மனிதர்கள் இப்படி நினைக்கிறாங்க, அப்படி இல்லை இப்படின்னு. மனிதர்கள் 84 பிறவிகளை மாத்திரமே எடுக்கின்றார்கள். பக்தியில என்ன சொல்லிட்டாங்க? சக்கரமும் அதாவது 84 பிறவிகளை மாத்திரமே எடுக்கிறது. அதற்கான கணக்கு இருக்கிறது.
இந்த தேவ தர்மம் பிரிவினையற்ற தர்மம் என அழைக்கப்படுகிறது. பிரிவினையற்ற சமய நூலும் உள்ளது. ஒரே ஒரு சமய நூலே உள்ளது. எது அது? இல்லாவிட்டால் எங்கும் எண்ணற்ற சமயங்களும் எண்ணற்ற சமய நூல்களும் உள்ளன. நீங்கள் ஒரே ஒருவருடன் இருந்து ஒரு வழிகாட்டலே பெறுகின்றீர்கள். இதுவே பிரிவினையற்ற வழிகாட்டல் என அழைக்கப்படுகிறது. நீங்களே பிரிவினையற்ற வழிகாட்டலை பெறுகின்றீர்கள். இந்த கல்வி எதற்கானது? தேவர்கள் ஆகுவதற்காகும். இதனாலே தந்தை ஞானக்கடல் என்றும் ஞானம் நிறைந்தவர் என்றும் அழைக்கப்படுகிறார். கடவுள் புதிய உலகிற்காக உங்களுக்கு என்ன பண்றார்? கற்பித்தலை குழந்தையாகிய உலகிற்காக உங்களுக்கு கற்பிப்பதை குழந்தையாகி நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். இதை மறக்காதீர்கள். பாடசாலையில் மாணவர்கள் தங்களுடைய ஆசிரியை மறப்பார்களா? இல்லை. வீட்டில் தங்கள் குடும்பத்தின் வசிப்பவர்கள் ஒரு நல்ல நிலை அடைவதற்காகவே கற்கின்றார்கள். நீங்களும் வீட்டில் உங்கள் குடும்பத்துடன் வாழ்ந்து கொண்டு முன்னேறுவதற்காக கற்கின்றீர்கள். நீங்கள் எல்லையற்ற தந்தையிடம் கற்பது உங்கள் இதயங்களில் பிரவேசிக்க வேண்டும். சிவபாபாவும் யாரு? சிவபாபாவும் பாபாவே. பிரஜாபிதா பிரம்மாவும் பாபாவே. பிரஜாபிதா பிரம்மா யாரு? அவருக்கு வேற என்ன பேர் இருக்கு? பிரஜாபிதா பிரம்மாவுக்கு வேற பேர் இல்லையா? ஆதிதேவ் என்ற பெயர்கள் மிகவும் பிரபல்யமானவை. காந்திஜி கடந்த காலத்தில் இருந்ததை போன்று இவரும் கடந்த காலத்தில் இருந்தார். அவர்கள் அவரை என்னன்னு கூப்பிடுறாங்க? காந்திஜிய. ஆனா அவரை பாபுஜி தந்தை என்று அழைத்த பொழுதும் அவர் எவ்வாறு அவன் என அவர்கள் சிந்திப்பது இல்லை. சிவபாபா அவர்கள் வெறுமன அவ்வாறு கூறுகிறார். சிவபாபே உண்மையில் அவ்வாறானவர், பிரம்மபாபம் அவ்வாறானவர். அத்துடன் ஒரு லௌகிக்க தந்தை உண்மையில் அவ்வாறானவர். எவ்வாறாயினும் அவர்கள் ஒரு நகரமேயரை, நகரமேயர்னா என்ன அர்த்தம்? நகரத்தந்தை என பெயர் அளவில் மாத்திரம் அழைக்கின்றார்கள். அவர்கள் அனைவரும் யாரு? கூலியானவர்கள். ஆனால் இவரே உண்மையானவர். பரமாத்மா பரமத்தந்தை பிரஜாபிதா மூலம் ஆத்மாக்களை தனக்கு உரியவர்கள் ஆக்குகின்றார். இவருக்கு பிரம்மாவுக்கு நிச்சயமாக பல குழந்தைகள் இருக்க வேண்டும். அனைவரும் சிவபாபான் குழந்தைகள். அவரை அனைவரும் நினைவு செய்கிறார்கள். தெரியலனா கூட. இருந்த போதிலும் சிலர் அவரை ஏற்றுக்கொள்வது கூட இல்லை. அவர்கள் இந்த உலகம் ஒரு எண்ணத்தினாலே உருவாக்கப்பட்டது என்று கூறுகின்ற உறுதியான நாஸ்திகர்களாக இருக்கின்றார்கள். தந்தை இப்பொழுது உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். என்ன விளங்கப்படுத்துகிறார்? நீங்கள் கற்கின்றீர்கள் என்பதையும் சிவபாபா உங்களுக்கு கற்பிக்கிறார் என்பதையும் உங்கள் புத்தியில் வைத்திருங்கள். இதை இரவு பகலாக நினைவு செய்யுங்கள். இதையே மாயை உங்களை மீண்டும் மீண்டும் மறக்கச் செய்கின்றார். எதை மறக்கச் செய்கின்றார்? கற்பிக்கிறார். இதனாலே நீங்கள் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் தந்தை, ஆசிரியர், சத்குரு ஆகிய மூவரையும் மறந்து விடுகின்றீர்கள். அவர் ஒரே ஒருவரே. ஆனால் நீங்கள் அவரை இன்னமும் மறந்து விடுகின்றீர்கள். இதிலேயே நீங்கள் ராவணனிடம் போடுகின்றீர்கள். தந்தை கூறுகிறார், ஓ ஆத்மாக்களே, நீங்கள் சத்தோ பிரதானமாக இருந்தீர்கள், இப்பொழுது தமோ பிரதானமாகி விட்டீர்கள்.
நீங்கள் அமைதி தாமத்தில் இருந்த பொழுது தூய்மையாக இருந்தீர்கள். தூய்மை இல்லாத எந்த ஒரு ஆத்மாவும் மேலே இருக்க முடியாது. இதனாலேயே சகல ஆத்மாக்களும் தூய்மையாக்குபவரான தந்தையை அழைக்கின்றார்கள். கீழே வேணா இருக்கலாம், மேல இருக்க முடியாது இல்லையா? அனைவரும் தூய்மையற்று தமோ பிரதான் ஆகும் பொழுதே தந்தை வந்து கூறுகிறார். என்ன கூறுகிறார்? உங்களை சத்தோ பிரதான் ஆக்குகின்றேன். நீங்கள் அனைவரும் அமிர்தாத்தில் இருந்த பொழுது தூய்மையாக இருந்தீர்கள். எந்த தூய்மையற்ற ஆத்மாக்களும் அங்கே இருக்க முடியாது. அனைவரும் நிச்சயமாக தண்டனையை அனுபவித்து தூய்மையாக வேண்டும். எவருமே தூய்மையாகாமல் வீடு திரும்ப முடியாது. அவர்கள் இன்னார், இதே பாபா சொல்றது. உலகத்துல என்ன சொல்றாங்க? அவர்கள்னா எவர்கள்? எந்த மக்கள்? சாது சன்னியாசிகள். அவர்கள் இன்னார் பிரம்ம தத்துவத்துடன் கலந்து விட்டார் அல்லது இன்னார் ஒளி தத்துவத்துடன் கலந்து விட்டார் என்று கூறிய பொழுதிலும் அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் எண்ணற்ற கருத்துக்கள். இது உங்களுடையது. ஆனா உங்களுடைய கருத்துக்கு என்ன சொல்றார் பாபா இன்னைக்கு? பிரிவினையற்ற வழிகாட்டல் ஆகும். ஒரே ஒரு தந்தையால் மாத்திரமே உங்களை மனிதர்களிருந்து தேவர்களாக மாற்ற முடியும். தந்தை ஒவ்வொரு கல்பத்திலும் உங்களுக்கு கற்பிக்க வருகிறார். முன்னைய கல்பத்தில் நடந்ததை போன்று அவருடைய செயற்பாடு மிகச்சரியாக தொடர்கின்றது. அவரும் அடுத்த கல்பத்துல மாத்தி எல்லாம் வர முடியாது. கொஞ்சம் லேட்டா வரேன். இந்த நாடகம் அனாதியாகவே முற்கூட்டியே நிச்சயிக்கப்பட்டது. இப்ப சர்வசக்திவா நாடகமா? வா வா வா. உலக சக்கரம் தொடர்ந்தும் சுழல்கின்றது. சத்தியுகம், திரேதாயுகம், தாப்பரயுகம், கலியுகம், பின்னர் இந்த சங்கமகம் இருக்கிறது. தேவ தர்மம், இஸ்லாம், பௌத்தம், கிறிஸ்தவம் ஆகியவை பிரதான சமயங்கள். அதாவது அவர்களுக்கு ராஜ்யம் இருக்கின்றது. பிராமணர்களினதோ அல்லது கௌரவர்களினதோ ராஜ்யம் இல்லை. குழந்தையாக நீங்கள் இப்பொழுது எல்லையற்ற தந்தையை மீண்டும் மீண்டும் நினைவு செய்ய வேண்டும். உங்களால் பௌதிக பிராமணர்களுக்கு விளங்கப்படுத்த முடியும். பாபா உங்களுக்கு பல தடவைகள் கூறுகின்றார். என்ன கூறுகின்றார்? முதலில் உச்சி குடிமைகளான பிராமணர்கள் உள்ளார்கள். நீங்களே பிரம்மாவின் முதல் வம்சாவளியினர். பின்னர் பக்தி மார்க்கத்தில் நீங்களே பூஜிக்க தக்கவர்களிலிருந்து பூஜிப்பவர்கள் ஆகின்றீர்கள் என்பதை அறிவீர்கள். நீங்கள் இப்பொழுது பூஜிக்கத்தக்கவர்கள் ஆகுகின்றீர்கள். அந்த லௌகிக்க பிராமணர்கள் இல்லத்தவர்களை அன்றி சன்னியாசிகள் அல்ல. சன்னியாசிகள் யாரு? அத்தயோகிகள். அவருடைய குடும்பத்தை விட்டு செல்ல அவர்கள் தங்களை கட்டாயப்படுத்துகின்றார்கள். அத்தயோகிகள் என்ன பண்ணுவாங்க? பலவிதமான யோகங்களை கற்பிக்கின்றார்கள். ஜெய்ப்பூரில் அத்தயோகிகளுக்கான ஒரு அருங்காட்சியகம் உள்ளது. ஆனால் அங்கே ராஜயோகத்திற்கான எந்த ரூபங்களும் இல்லை. தில்வாலா ஆலயத்தில் மாத்திரமே ராஜயோகத்தின் ரூபங்கள் இருக்கின்றன. அதற்கான அருங்காட்சியம் அங்கே இல்லை. அத்தயோகிக்காக பல அருங்காட்சியங்கள் உள்ளன. பாரதத்தில் மாத்திரமே
ராஜயோகத்திற்கான ஆலயங்கள் இருக்கின்றன. இந்த அருங்காட்சியகம் உயிருள்ள ரூபத்தில் உள்ளது. நீங்கள் உயிருள்ள ரூபத்தில் இங்கு அமர்ந்திருக்கின்றீர்கள். சொர்க்கம் எங்கே உள்ளது என மக்கள் அறிய மாட்டார்கள். தில்வால் ஆலயத்தில் நீங்கள் தரையில் தவச செய்வதாக காட்டியுள்ளார்கள். அது உங்களின் முழுமையான ஞாபகத்துவம். சொர்க்கம் உங்களின் மேலே சித்தரிக்கப்பட்டுள்ளது. மக்கள் சொர்க்கம் மேலே உள்ளது நம்புகிறார்கள். இந்த சக்கரம் தொடர்ந்தும் சுழல்கிறது. அரை கல்பத்திற்கு பிறகு சொர்க்கம் கீழே சென்று விடும். பின்னர் கல்பத்தின் இறுதியில் சொர்க்கம் மேலே வரும். எவருமே அதன் ஆயுட்காலம் எவ்வளவு என அறிய மாட்டார்கள். கீழே போயிருந்தா எங்க போகும்? பூமியிலிருந்து வேற எங்கேயாவது போயிடுமா? கீழே போயிடணும். இல்லாம போனா எங்க போகும்? மறை. எங்க மறைப்பாங்க? அவன் சொல்ற கீழே போயிடும். எங்க போகும்? பூமியை விட்டு போகுமா? எங்க போகும்? எங்கேயும் மறைஞ்செல்லாம் போவாது. மறைஞ்சு போகுமா? என்ன கீழே போயிருந்தா என்ன அர்த்தம்? துவாரகா கீழே போயிடுச்சு, கடலுக்கு அடியில போயிடுச்சுன்னு சொல்றாங்க. இந்த பூமியில தான் இருக்கு. இப்ப சொர்க்கம் பாரதத்தில் தான் இருந்தது. அப்போ அது கீழே போயிருந்து எங்க போகும்? எங்க போகாது. அப்படின்னா தாழ்ந்த நிலைக்கு போயிடும். அவ்வளவுதான். கீழே போயிருந்தா அது எங்க போகுது? பக்கத்தில் அதுல பாலாத்துக்கு போயிருந்தா எங்க? அப்புறம் சொர்க்கம் மேலே வரும் இல்லையா? மேல வரும்னா ஆனா அவங்க என்ன காமிச்சிட்டாங்க? துவாரகால தான் இருந்தாரு அவரு கிருஷ்ணர். அங்கதான் வாழ்ந்தாரு. அது கீழே போயிடுச்சுன்னு அப்படி காமி. அதன் ஆயுட்காலம் எவ்வளவு என அறிய மாட்டார். தந்தை உங்களுக்கு முழு சக்கரத்தை விளங்கப்படுத்தியிருக்கிறார். ஒவ்வொரு சக்கரம் முடிவுக்கு வருகின்ற பொழுது நீங்கள் இந்த ஞானத்தை பெற்று மேலே செல்கின்றீர்கள். பின்னர் சக்கரம் புதிதாக ஆரம்பமாகிறது. நீங்கள் அதை உங்கள் புத்தியில் மீண்டும் மீண்டும் சுழற்ற வேண்டும். அந்த மக்கள் ஞானத்தை கற்கின்ற போது அவர்களுடைய புத்தியில் அவர்களின் புத்தகங்கள் போன்றவை உள்ளன. இது ஒரு கல்வியாகும். உங்களை இதனால் நிறைத்து வைத்திருக்கின்றீர்கள். நீங்கள் அதை மறக்கக்கூடாது. வயதானவர்கள், இளையவர்கள், குழந்தைகள் அனைவரும் இந்த கல்வியை கற்பதற்கு என்ன உரிமை உள்ளது. மற்றதெல்லாம் போய் யூனிவர்சிட்டியில போவீங்களா நீங்க? என்னப்பா நீ இங்க படிக்க வந்திருக்கிற, வயசு என்ன இல்லையா? நீங்கள் அல்பாவை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அல்பாவை அறிந்தவுடன் அடுத்தது எதுக்கு உங்களுக்கு உரிமை? தந்தையின் சொத்து உங்கள் புத்தியில் பிரவேசிக்கும். மிருகங்களும் கூட தங்களுடைய குட்டிகளை தங்கள் புத்தியில் வைத்திருக்கின்றன. அவை காட்டுக்குள் செல்கின்ற பொழுதும் தொடர்ந்தும் தங்களுடைய வீட்டையும் குட்டிகளையும் நினைவு செய்கின்றன. அவை இயல்பாகவே தங்கள் குட்டிகளை கண்டு கொள்கின்றன. தந்தை இப்பொழுது கூறுகிறார். என்ன கூறுகிறார்? குழந்தைகளே, சதா என்னை நினைவு செய்வதுடன் நீங்கள் எங்கிருந்து உங்கள் பாகங்கள் நடிக்க வந்திருக்கின்றீர்களோ அந்த வீட்டையும் நினைவு செய்யுங்கள். பறவைகள்லாம் எவ்வளோ தூரம் பறந்து போகுதுங்கள். அதெல்லாம் அதிசயம்தான். போய் அதுக்கு குட்டிகளுக்கு இல்லைன்னா குஞ்சுகளுக்கு என்ன பண்ணுது? உணவை தேடி கொண்டு வந்து அந்த கூண்டுக்கு வருது. ஆத்மாக்கள் தங்களுடைய வீட்டை நேசிக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய வீட்டை அதிக அளவு நினைவு செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் திரும்பி செல்வதற்கான பாதையை மறந்து விட்டார்கள். நீங்கள் வெகு தொலைவில் வசிப்பது உங்கள் புத்தியில் இருக்கின்றது. எவ்வாறு நீங்கள் அங்கு செல்லலாம் அல்லது ஏன் உங்களால் அங்கு செல்ல முடியாது உள்ளது என எவருமே அறிய மாட்டார்கள்.  இதனாலேயே இதுக்கு பேர் என்ன?
இதனாலேயே எங்க சொன்னார் பாபா இந்த பாயிண்ட்? இதனாலேயே என்ன தலைப்பு, என்ன கேள்வி? கேள்விக்கு என்ன பதில்? இதனாலேயே இந்த புதிர் விளையாட்டு உருவாக்கப்பட்டுள்ளது என பாபா விளங்கப்படுத்தி இருக்கின்றார். இந்த புதிர் விளையாட்டுல உள்ள போய் சிக்கிக்குவாங்க இல்லையா? நீங்கள் இந்த வழியால் சென்றாலும் வெளியேறும் பாதை மூடப்பட்டுள்ளது. இந்த யுத்தத்துக்கு பின்னர் சொர்க்க வாயில்கள் திறக்கப்படும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அனைவரும் இந்த மரண பூமியை விட்டு செல்வார்கள். சகல மனிதர்களும் அங்கே சென்று தங்கள் சமயங்களுக்கு ஏற்பவும் தங்கள் பாகங்களுக்கு ஏற்பவும் என்ன அங்கே சென்று, எங்கே சென்று, வீட்டுக்கு சென்று எப்படி உட்காருவாங்க? கொஞ்சம் தள்ளி உட்காரு. பாபா சொல்றார், அங்கே சென்று தங்கள் சமயங்களுக்கு ஏற்பவும் தங்கள் பாகங்களுக்கு ஏற்பவும் வரிசைக்கிரமாக இருக்கும். அங்க கூட என்ன இருக்கு? கரெக்டா யூனிஃபார்மா போய் அவங்கவுங்க சமயம் அவங்கவுங்க பிரிவுல போய் அவங்கவுங்க சீட் கரெக்டா இருக்கும். நானு இந்த டைம்ல போனேன். நான் படிச்ச ஸ்கூல் அங்க பெரிய ஒரு ஹால் இருக்கும். அதுல கரெக்டா 540 கட்டங்கள் இருக்கும். ஒரு ஃபீட்டுக்கு ஒரு ஃபீட். எல்லா கிளாஸ் இருப்போம். நான் சின்ன கிளாஸ்ல இருந்து 10th வரைக்கும் இருந்துச்சு. அப்போ ஹாஸ்டல் தான். ஹாஸ்டல் இருக்கிறவங்க ஸ்கூல்ல மேக்ஸிமம் படிப்பாங்க. வேற ஏதோ 1-2 டீச்சர்ஸ். இப்ப எல்லாரும் அங்க நம்பர் தான் கொடுப்பாங்க. என் நம்பர் வந்து 314. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பர். அது லாஸ்ட் வரைக்கும் இருக்கும். அது உங்க எப்படி மதுபன்ல ஷர்ட்ல இருக்குதோ அதெல்லாம் இருக்குதுல, அந்த பர்மனண்டா நீங்க இருக்கிற வரைக்கும் அந்த நம்பர் உங்க பெட்டியில உங்க தட்டுல எல்லாம் போட்டிருக்கோம். அத்தனை பேர் இருப்போம். ஆனா அந்த கிளாஸ் பிரேயர் நடக்குது இல்ல, அதுல எதுவுமே நம்பர்லாம் எழுதியிருக்காங்க. ஆனா எல்லாரும் கரெக்டா போய் அவங்க கட்டத்துல உட்காந்து பிரேயர் நடக்கும். பாபா சொல்றாரு, நீ ஃபர்ஸ்ட் 1ஆம் கிளாஸா 4ஆம் கிளாஸா 10ஆம் கிளாஸோ அவங்களுக்கு என்ன இருக்கு? ஒரு கட்டம் இருக்கு. அது 10ஆம் கிளாஸ்னா அந்த குரூப் அங்க உட்காருவாங்க. அந்தந்த நம்பர் 8th 7th அந்த. ஸோ பாபா சொல்லாரு, மேல கூட போனா அந்தந்த சமயத்தை சேர்ந்தவர்கள் அந்தந்த பிரிவை சேர்ந்தவர்கள் கரெக்டா அவங்கவுங்க கட்டத்துல உட்காரும். இந்த விடைகள் அனைத்தும் உங்கள் புத்தியில் இருக்கின்ற. மக்கள் பிரம்ம தத்துவத்திற்கு செல்வதற்காக பெரும் பிரயத்னம் செய்கிறார்கள். நீங்கள் சத்தத்திற்கு அப்பால் செல்ல வேண்டும். ஒரு ஆத்மா தனது உடலை விட்டு செல்லும் பொழுது எந்த சத்தமும் இருப்பதில்லை. அது உங்கள் இனிய வீடு என்பதை குழந்தையாக நீங்கள் அறிவீர்கள். பின்னர் தேவர்களின் பிரிவினையற்ற ராஜ்யமாகிய இனிய ராஜ்யம் இருக்கிறது. தந்தை வந்து உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கிறார். அவர் உங்களுக்கு இந்த ஞானம் முழுவதையும் விளங்கப்படுத்துகிறார். அதன் மூலம் பின்னர் பக்தி மார்க்கத்தில் என்ன நடக்குது? சமய நூல்கள் உருவாக்கப்பட்டன. நீங்கள் அந்த சமய நூல்கள் போன்றவற்றை இப்பொழுது கற்க வேண்டியது இல்லை. வயதான தாய்மார்கள் அந்த பாடசாலையில் கற்பதில்லை. அனைவரும் இங்கேயே கற்கின்றார்கள். குழந்தையாகி நீங்கள் அமரத்துவ பூமியில் தேவர்கள் ஆகின்றீர்கள். அங்கே அவதூறான அத்தகைய வார்த்தைகள் பேசப்படுவது இல்லை. சொர்க்கம் கடந்த காலத்தில் இருந்தது, நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். சொர்க்கத்தின் புகழ் உள்ளது. அவர்கள் பல ஆலயங்களை கட்டுகின்றார்கள். கடந்த காலத்தில் லட்சுமி நாராயணன் எப்பொழுது இருந்தார்கள் என அவர்களிடம் வினவுங்கள். அவர்கள் முற்றிலும் எதையுமே அறிய மாட்டார்கள். நீங்கள் வீடு திரும்ப வேண்டும் என்பதை இப்பொழுது அறிவீர்கள். ஓம் என்பதன் அர்த்தம் அம்சோவின் அர்த்தத்தில் இருந்து வேறுபட்டது என்பது குழந்தைகளாகி உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. அவர்கள் ஓம் என்பதன் அர்த்தத்தையும் அம்சோ என்பதன் அர்த்தத்தையும் ஒன்றாக்கி விட்டார்கள். அம்சோனா என்ன? ஆமா, ஆத்மாவே பரமாத்மா என்ற கான்செப்ட்ல அவங்க சொல்றாங்க. இப்ப நமக்கு தெரியும் இல்லை,
ஆத்மா வேற. ஆத்மாக்களாகி நீங்கள் அமைதி தாமத்தில் வசிப்பவர்கள். உங்கள் பாகங்கள் அடிப்பதற்காக நீங்கள் இங்கே இறங்கி வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் தேவர்களாகவும் சத்திரர்களாகவும் வைசியர்களாகவும் சூத்திரர்களாகவும் ஆகுகின்றீர்கள். இதுக்குத்தான் பேர் என்னது? சோஹம். இதுக்குதான் பேரை தவிர்த்து எதுக்கு பேர் கிடையாது. ஆத்மாவை பரமாத்மான்றது கிடையாது. ஓம் என்றால் நான் ஒரு ஆத்மா என்று அர்த்தம். இதில் அதிக அளவு வேறுபாடு இருக்கிறது. அவர்கள் இரண்டின் அர்த்தத்தை ஒன்றாக்கி விட்டார்கள். இந்த விடயங்கள் உங்கள் புத்தியால் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். முழுமையாக புரிந்து கொள்ளாதவர்கள் சதா காலமும் தொடர்ந்தும் தூங்கி விழுகின்றார்கள். நீங்கள் ஒரு வருமானத்தை சம்பாதிக்கும் போது என்றுமே தூங்கி விழ மாட்டீர்கள். அந்த வருமானம் தற்காலிகமானது. இந்த வருமானம் எவ்வளவு காலத்துக்கு? அரை கல்பத்துக்கு உரியது. எவ்வாறாய் உங்கள் புத்தி வேறு திசைகள் அலைபாய்கின்ற பொழுது நீங்கள் களைப்படைந்து தொடர்ந்தும் என்ன பண்றீங்க? களைப்படைந்து தொடர்ந்தும் கொட்டாவி விடுகின்றீர்கள். நீங்கள் இங்கே உங்கள் கண்களை மூடியவாறு அமரக்கூடாது. ஆத்மாக்கள் அழிவற்றவர்கள், சரீரங்கள் அழியக்கூடியவை என்பதை நீங்கள் அறிவீர்கள். கலியுக நரகவாசிகள் அனைத்தையும் பார்க்கும் விதத்திற்கும் நீங்கள் பார்க்கும் விதத்திற்கும் இடையில் என்ன இருக்கு? இரவுக்கும் பகலுக்கும் இடையிலான வித்தியாசம் உள்ளது. ஆத்மாக்களாகிய நான் தந்தையுடன் கற்கின்றேன். ஞானக்கடலாகிய பரமாத்மா பரமத்தந்தை எங்களுக்கு கற்பிக்க வருவதை எவருமே அறியார். ஆத்மாவாகிய நான் அவர் கூறுவதை செவிமடுக்கின்றேன். உங்களை ஒரு ஆத்மாவை கருதி தந்தை நினைவு செய்வது மாத்திரமே உங்கள் பாவங்கள் அளிக்கப்படும். உங்கள் புத்தியும் மேலே செல்லும். சிவபாபா இந்த ஞானத்தை எங்களுடன் பேசுகிறார். இதற்கு ஒரு மிகவும் சீர்திருந்திய புத்தி தேவை. பாபா உங்கள் புத்தியை சீர்திருத்தும் வழியை காட்டுகிறார். பாபா சீர்திருத்தும் வழியை காட்டுகிறார். அவர் சீர்திருத்துறது இல்லை. உங்களை ஆத்மாக்களை கருதுவதன் மூலம் நீங்கள் நிச்சயமாக தந்தை நினைவு செய்வீர்கள். உங்களை ஆத்மாக்களை கருத வேண்டிய காரணம் என்னவென்றால், என்ன காரணம்? அப்பொழுது உங்களால் தந்தை நினைவு செய்வதுடன் இந்த முழு கல்பத்திலும் துண்டிக்கப்பட்டிருந்த அந்த உறவுமுறையையும் உருவாக்க முடியும். அங்கே சந்தோஷம் எனும் வெகுமதி சந்தோஷம் மாத்திரமே இருக்கிறது. அங்கே துன்பம் என்ற கேள்வி இல்லை. அது சொர்க்கம் என்று படுகின்றது. தந்தையாகிய சொர்க்க கடவுளை உங்களை சொர்க்கத்தின் அதிபதிகள் ஆக்குகின்றார். நீங்கள் அவ்வாறான தந்தையை மறந்து விடுகின்றீர்கள். தந்தை வந்து குழந்தைகளாக உங்களை என்ன பண்றார்? தத்தெடுக்கின்றார். பல குழந்தைகள் மார்வாடி ஜாதியினரால் தத்தெடுக்கப்படுகின்றார். அவர்கள் செல்வந்தர்களின் மடிக்கு செல்வதால் மிகவும் சந்தோஷம் அடைகின்றார்கள். ஒருபொழுதும் செல்வந்தர் குழந்தைகள் ஏழைகளால் தத்தெடுக்கப்பட மாட்டார். நீங்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள். ஆகவே நிச்சயமாக வாய் வழி தோன்றர்களாக இருப்பீர்கள். அப்ப நம்ம தத்தெடுக்கப்படுறோம்னா என்ன அர்த்தம்? அவரு பில்லியனர் இல்ல, ட்ரில்லியனர் இல்ல, அதுக்கு மேல அவ்வளவு கோடீஸ்வரருக்கு தொட்டு நம்மள தத்தெடுக்கிறாரு. அது ஒருத்தரை தத்தெடுத்தா பரவாயில்ல. அப்ப எவ்வளவு பைசா வச்சிருப்பாரு அவரு? எவ்வளவு வச்சிருந்தா இவ்வளவு பேரை தத்தெடுக்க முடியும்? அப்போ ஆத்மாவை தத்தெடுக்கிறாருன்னா அவர்கிட்ட என்ன இருக்குது? ஆத்மாவுக்கு வேண்டிய செல்வம் கொட்டி கிடக்கு. அப்பதானே கொடுக்க முடியும். 2 பேரை எடுத்து தீர்ந்துடும். இப்போ கோடீஸ்வரர்னா அவர் எவ்வளவு பேரை தத்தெடுப்பாரு? 5 பேர், 10 பேர், 100 பேர், ஒரு கிராமம் எடுக்கலாம். இவ்வளவு பேரை தத்தெடுக்கிறாருன்னா 33 கோடி பேரை. எவ்வளவு செல்வம் இருக்கு.
அதான் பாபா சொல்ல, ஏழைகள்னாலே தத்தெடுக்கப்பட மாட்டாங்க. நீங்கள் தத்தெடுக்க மாட்டார்கள். நீங்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள். ஆகவே நிச்சயமாக நீங்கள் வாய் வழி தோன்றர்களாக இருப்பீர்கள். பிராமணராகி நீங்கள் வாய் வழி தோன்றர்கள். அந்த படைப்புகள் நஞ்சின் மூலம் பிறந்தவர்கள். நீங்கள் இதில் வித்தியாசத்தை புரிந்து கொள்கின்றீர்கள். நீங்கள் அவர்களுக்கு விளங்கப்படுத்தும் பொழுது மாத்திரமே அவர்களும் வாய் வழி தோன்றர்களாக முடியும். இது ஒரு தத்தெடுத்தல். ஒரு கணவன், ஒரு மனைவி தனக்கு உரியவர் என கருதுகின்றார். மனைவி நஞ்சின் மூலமாவா அல்லது வாயின் மூலமாக உருவாகினார்? மனைவி வாய் மூலமாக, வாய் மூலமான படைப்பு பேசி திருமணம் பண்ணிக்கிறார். பின்னர் அவர்கள் குழந்தைகள் இருக்கின்ற பொழுது அந்த படைப்புகள் நஞ்சின் மூலம் பிறக்கின்றன. தந்தை கூறுகிறார், நீங்கள் அனைவரும் வாய் வழி தோன்றர்கள். நீங்கள் என்னுடையவர் என்று கூறப்படும் பொழுது நீங்கள் எனக்கு உரியவர்கள் ஆகுகின்றீர்கள். இவர்கள் எனது குழந்தைகள் என்று கூறப்படும் பொழுது போதை உயர்வடைகின்றது. ஆகவே நீங்கள் அனைவரும் வாய் வழி தோன்றர்கள். ஆத்மாக்கள் வாய் வழி தோன்றல்கள் என்ன? ஆத்மாக்கள் வாய் வழி தோன்றல்கள் அல்ல. ஆத்மாக்கள் அனாதியானவர்களும் அழிவற்றர்களும் ஆவார்கள். எவ்வாறு மனித உலகம் மாற்றப்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். உடல் இருக்கும் போது தத்தெடுக்கிறார் பாபா. குழந்தையாக நீங்கள் பல கருத்துக்களை பெற்றிருக்கின்றீர்கள். இருந்த பொழுதும் பாபா கூறுகிறார், என்ன கூறுகிறார்? உங்களால் எதையும் கிரகிக்கவோ அல்லது பேசவோ முடியாவிட்டாலும் பரவாயில்லை, தந்தை நினைவு செய்யுங்கள். இல்லையா? உங்களால் சொற்பொழிவுகள் ஆற்றுபவர்களை விட உயர்ந்த அந்தஸ்தை கோர முடியும். சில வேளைகள் சொற்பொழிவுகள் ஆற்றுபவர்களும் கூட புயல்களால் வீழ்ந்து விடுகிறார். எவ்வாறாயினும் அவர்கள் வீழாமல் தொடர்ந்தும் தந்தை நினைவு செய்திருந்தால் உயர்ந்த அந்தஸ்தை கோர முடியும். விகாரங்கள் ஈடுபடுபவர்களே தங்கள் எலும்புகள் அனைத்தையும் அதிகம் முறித்துக் கொள்கின்றார்கள். ஏனெனில் அது 5வது மாடியிலிருந்து வீழ்வதை போன்றது. சரீர உணர்வே 5வது மாடியாகும். காமம் என்பன காமம் அது எத்தனாவது மாடி? 4வது மாடியாகும். சரீரம்தான் முதல். அவ்வாறே தொடர்கிறது. தந்தை கூறுகிறார், காமமே கொடிய எதிரி. சில குழந்தைகள் எழுதுகிறார்கள். என்ன எழுதுகிறார்கள்? பாபா, நான் வீழ்ந்து விட்டேன். கோபத்தை பற்றி அவர்கள் வீழ்ந்து விட்டதாக கூறப்படுவது. ஒருவர் தனது முகத்தை அவலட்சணம் செய்யும் பொழுது தனக்கே தீங்கு விளைவிக்கின்றார். அவரால் காமமே கொடிய எதிரி என மற்றவர்கள் கூற முடியாது. பாபா மீண்டும் மீண்டும் கூறுகிறார். என்ன கூறுகிறார்? குற்ற பார்வை பற்றி மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். சத்தியுகத்தில் துயிலுறிதல் என்ற கேள்வியே இல்லை. அங்கு எந்த விதமான குற்ற பார்வை, கண்கள் குற்றமற்றவை ஆகின்றன. அது நாகரிகமான ராஜ்யமாகும். இந்நேரத்தில் உலகம் குற்றமுள்ளது, குற்றமுடையது. ஆத்மாக்களாக நீங்கள் இப்பொழுது 21 பிரிவுகளுக்கு தொடர்கின்ற குற்றமற்ற பார்வை பெற்றிருக்கின்றீர்கள். அங்கு எவருமே குற்றவாளிகள் ஆகுவதில்லை. தந்தை பிரதான விடயத்தை விளங்கப்படுத்துகிறார். என்னது? தந்தையும் 84 பிரிவின் சக்கரத்தை நினைவு செய்யுங்கள். ஸ்ரீ நாராயணாக இருந்தவர் இறுதியில் என்ன ஆயிட்டாரு? பாக்கியரதமாக ஆகுவதும் ஒரு அற்புதமே. தந்தை இவரில் பிரவேசிக்கின்றார். ஆகவே இவர் மிகவும் பாக்கியசாலி ஆகுகின்றார். எவ்வாறு பிரம்மா விஷ்ணு ஆகுகிறார், பின்னர் எவ்வாறு விஷ்ணு பிரம்மா ஆகுகின்றார் என்ற 84 பிரிவு வரலாறு உங்கள் புத்தியில் இருக்கட்டும். அச்சா, இனிமேலும் இனிமையான அன்புக்குரிய, எப்போதோ தொலைந்த பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்த நினைவு மூலம் உங்கள் புத்தியை சீர்திருத்துங்கள். சதா உங்கள் புத்தியை இந்த ஞானத்தால் நிரப்பி வைத்திருங்கள்.
சதா தந்தையையும் வீட்டையும் நினைவு செய்வதுடன் மற்றவர்களுக்கும் இதனை செய்வதற்கு நினைவூட்டுங்கள். இரண்டாவது, இந்த இறுதி பிரிவில் உங்கள் குற்றப்பார்வை முடித்து அவற்றை குற்றமற்றவரை ஆக்குங்கள். குற்றப்பார்வை பற்றி மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் அனுசரிக்கும் சக்தி மூலம் அருளுகின்ற சிதியை கொண்டிருப்பதனால் சதா தடைகளை அளிப்பவராகவும் தீர்வுகளின் சொரூபமாகவும் இருப்பீர்களா? நீங்கள் அனுசரிக்கும் சக்தி மூலம் அருளுகின்ற ஸ்திதியை கொண்டிருப்பதனால் சதா தடைகளை அளிப்பவராகவும் தீர்வுகளின் சொரூபங்களாகவும் இருப்பீர்களாக. நீங்கள் இரு விடயங்களின் அடிப்படையில் தடைகளை அளிப்பவராகவும் தீர்வுகளின் சொரூபமாகவும் இருக்கின்ற ஆசீர்வாதங்களை பெறுகின்றீர்கள். என்ன அது? இரண்டு. ஒன்று, நீங்கள் அருள்பவன் குழந்தை என்பதையும் நீங்கள் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்பதையும் சதா அறிந்தவராக இருங்கள். நீங்கள் மரியாதையை அல்லது அன்பை பெறும் பொழுது அன்பானவாக இருப்பீர்கள் என்பதல்ல, நீங்கள் கொடுக்க வேண்டும். அவங்க கொடுத்தா நீங்க கொடுக்குறீங்க இல்லை. இரண்டாவது, உங்களுக்காகவும் உங்களுடன் தொடர்பில் அல்லது உறவு முறையில் வருகின்ற அனைவருக்காகவும் அனுசரிக்கும் சக்தியின் கடலாகும். இவ்விரு சிறப்பியல்களும் இருப்பதால் நல்லாசைகளாகவும் தூய உணர்வுகளால் நீங்கள் நிறைந்திருந்து தீர்வுகளின் சொரூபங்கள் ஆகுங்கள். ஸ்லோகம். சத்தியத்தை உங்கள் சகபாடி ஆக்கினால் என்ன நடக்கும்? உங்கள் படகு என்றுமே மூழ்காது. சத்தியத்தை உங்கள் சகபாடி ஆக்கினால் உங்கள் படகு என்றுமே மூழ்காது. அவ்யக்த சமிக்ஞை. யோக சக்திகளுடன் உங்கள் மனதால் உங்களுடனும் மற்றவர்களுடன் பரிசோதனை செய்யுங்கள். உங்கள் மனம் மூலம் நல்லாசிகளையும் மங்களகரமான ஆசீர்வாதங்களும் கொடுக்கின்ற இயல்பான பயிற்சி உங்களுக்கு இருக்கும் பொழுது உங்கள் மனம் மும்முரமாக இருப்பதுடன் அதனுள்ளே நடைபெறுகின்ற குழப்பத்தில் இருந்தும் இயல்பாக அது அப்பாற் செல்லும். இப்பொழுது சில சமயங்களில் மனத்தளவு இருப்பதை போல் பின்னர் உங்கள் முயற்சிகளின் மூலம் நீங்கள் என்றுமே மனத்தளர்வை அடையாதவர்கள் ஆகுவீர்கள். அப்பொழுது ஒரு மந்திர வித்தை ஆகும். என்ன பண்ணணும்? உங்க மேலையும் மற்றவர்கள் மேலையும் நல்லாசிகளும் மங்களகரமான ஆசீர்வாதங்களை கொடுக்கின்ற பயிற்சியே செய்யும். அது என்ன ஆகும்? உங்களுக்கு அதுல மனசு மும்முரமாயிடும் போது அதுக்குள்ள இருக்கிற குழப்பங்கள்லாம் இயல்பாக போயிடும். அப்போ உங்களுக்கு அப்பப்ப ஏற்படக்கூடிய மனத்தளர்ச்சி ஆன்மீக வழியில அதெல்லாம் முடிஞ்சு போய் மனத்தளர்வு அடையாதவர்கள் ஆகுவீர்கள். அது பேர்தான் என்னது? மந்திர வித்தை ஆகும் அப்படிங்கிறாங்க. ஓம் சாந்தி.